மெய்ப்பொருளியல் உறவுகளுக்கு வணக்கம். இன்று ஜூன் 15, 2026 ஆனி ஆனி மாதத்தின் முதல் நாள். இன்னைக்கு மாசப்பிறப்புக்காக எங்க ஊர்ல, அதாவது விக்ரமசிங்கபுரம் கிராமத்துல இருக்கக்கூடிய தென்பொதிகை குமாரசுவாமி கோயிலுக்கு வழிபாட்டுக்காக போயிருந்தேன். அங்க வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு அருள் அனுபவம் எனக்கு கிடைச்சது. அத அந்த பசுமை போறதுக்குள்ள அதை பதிவு செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொளி. அந்த கோயிலுக்கு வந்து நான் ஒரு 2021 இருந்து நான் அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன். அங்க இருக்க முருகர் வந்து திருச்செந்தூர் முருகருடைய அதே உருவ அமைப்புல இருப்பாரு. அங்க இருக்கிற அந்த அர்ச்சகர் வந்து ரொம்ப வயசானவர். இந்த வயதான காலத்துலயும் அந்த மலை மேல ஏறி தினமும் சைக்கிள்ல வந்து மலை மேல நடந்து வந்து அங்க அந்த முருகருக்கு வந்து சரியான முறையில அந்த திருச்செந்தூர்ல நடக்கிற அதே முறையில இருக்கக்கூடிய அந்த அபிஷேகங்களும் அர்ச்சனைகளையும் வந்து அவர் தவறாம செஞ்சுட்டு இருக்காரு. அந்த கோயிலுக்கு போறதுக்கான அந்த ஒரு நற்பேறு எனக்கு இறையொருளால் கிடைத்திருக்கிறது. அங்க வந்து இன்னைக்கு வழிபாடு பண்றதுக்காக போயிருந்தேன். சில பாடல்கள் வந்து அங்க நான் எப்பவுமே அங்க வந்து பாடுவேன். என்னென்ன பாட்டு அப்படின்னா, சண்முக கவசம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி, இந்த மாதிரி பாடல்கள்லாம். இன்னைக்கு வந்து சண்முக கவசமும் கந்தர் அனுபூதியும் பாடிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய மகள், 4 வயது இருக்கக்கூடிய என்னுடைய மகள் வந்து உள்ள வந்து என்கிட்ட விளையாண்டுட்டே இருந்தா. நான் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கேன். மைக் வச்சு அங்கே உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டே இருக்கேன் முருகர் முன்னாடி உட்காந்து. என் மகள் வந்து விளையாண்டுட்டே இருக்கா. அவள் சின்ன குழந்தை இல்லையா, அவளுக்கு வந்து அது ஒரு விளையாட்டுத்தனமான வயது. நான் அப்போ மனசுக்குள்ள எனக்குள்ள ஒரு ஒரு எண்ணம் என்னன்னா, இவ வந்து இப்படி விளையாண்டுட்டே என்னை பார்க்குறா, நான் பாடுறத இதெல்லாம் பார்க்குறா. அப்போ அவளுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு நினைவுகள் வந்து இது சம்மந்தமா இருக்கும், எப்படி அவ இதை ஹவ் வில் ஷி ரீகால் திஸ் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் வந்து எனக்குள்ள எழுந்தது. நான் அப்படியே பாடிட்டு இருந்தேன். நான் சண்முக கவசம் பாட தொடங்கும் போது ஒரு அம்மா, ஒரு வயதான ஒரு அம்மா வந்து என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாங்க. அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 60 வயதுக்கு குறையாம இருக்கும். அவங்க வந்து என் பக்கத்தில் உட்காந்து நான் பாடும்போது கேட்டுட்டே இருந்தாங்க. கடைசியில் கந்தர அனுபூதி 50 பாடல்கள் 50 செயல்கள் பாடி முடிக்கிற வரைக்கும் அவங்க என் பக்கத்திலே உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பாம்பன் சாமிகள் எழுதின ரதபந்தம், சஸ்திரபந்தம், மயூரபந்தம் அதெல்லாம் பாடிட்டு வழிபாட்டை நிறைவு செஞ்சுட்டு எந்திக்கும் போது அந்த அம்மா வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது வந்து என் மனதில் எழுந்த அந்த சிந்தனைக்கு ஒரு பதிலாக கிடைச்ச மாதிரி இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு எங்கள் அப்பா கூட உட்காந்து சின்ன வயசுல கேட்ட மாதிரியே ஒரு ஒரு உணர்வு வந்தது நீங்கள் பாடுறதை கேட்கும்போது. அப்படியே உட்காந்துட்டேன். எங்கள் அப்பா பாடுறதை பார்க்குற மாதிரியே இருந்தது சின்ன வயசுல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்கிற மாதிரி இருந்தது. முருகரை வழிபடும் போது என்ன அறியாம அந்த கண்ணீர் வந்துருச்சு அந்த நேரத்தில். ஏன்னா நான் மனசுல நினைக்கிறேன், என்னுடைய மகளுக்கு நான் பாடுறது என்ன மாதிரியான ஒரு நினைவா இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ எனக்கு முந்தின தலைமுறையை சேர்ந்த ஒருத்தங்க அவங்களுக்கு முந்தின தலைமுறையில இருக்கக்கூடிய அவங்களுடைய அப்பா பாடின அந்த விதம் அவங்களுக்கு நினைவூட்டுற மாதிரி நான் பாடினது வந்து இருந்திருக்கு போல. அப்போ அது எப்படி அது ஒரு முத்து முத்து கோக்குற மாதிரி ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறை அந்த வழிபாடு, அந்த இறைவனை நினைக்கக்கூடிய அந்த செயல், அந்த அந்த பாடல்கள், இந்த தமிழ் வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இதெல்லாம் எப்படி ஒன்றுனா மனிதர்களை வந்து தலைமுறை தாண்டி இணைக்குது அப்படிங்கிறத நினைக்கும் போது ஒரு ஆச்சரியமா இருந்தது. அதனால அங்கேயே எனக்கு இன்னொரு சிந்தனை வந்தது. இனி வந்து நான் விட்ட பணியை வந்து மறுபடியும் தொடரணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு எண்ணம். அதனால நாளையிலிருந்து கந்தர் அனுபூதி அந்த பாடல்களை வந்து ஒரு ஒரு செய்யுளா விளக்கமாக பார்க்கலாம். அதை வந்து அதை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அதில் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன முயற்சி, கந்தர் அனுபூதியை பற்றின ஒரு சிந்தனை, தொடர் சிந்தனை மாதிரி தினமும் ஒரு செய்யுளை வந்து எடுத்து பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுக்கு அதில் விருப்பம் இருந்ததுன்னா மறக்காமல் நம்முடைய வலையொலியை பின்தொடருங்கள். அவ்வளோதான், இந்த காணொலிக்கு இவ்வளோதான் செய்தி. அது ரொம்ப ஒரு அருமையான அனுபவமாக இருந்தது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு செய்யுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் கூடிய சீக்கிரம் கந்தர் அனுபூதி பாடலோடு உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.